ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இந்த வீடியோ பார்க்கணும்? ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்களா, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல், ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது ஏரியாஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? நிறைய ஃபஸ்ட்டு ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, முதல்ல டிஸ்ட்ரிக்ட் சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு. ஸோ இருந்து தான் நம்ம ஃப்ரண்ட்லேயே டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுறோம். அரியலூர் மாவட்டத்தில் தான் வாண்டட் இருக்குது. திருப்பி ஏன் நான் இதை பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? பிரின்ஸிபல் அண்டு கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. குறைந்தது உங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வருட அனுபவமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்கூலே நிர்வகிக்க போகிறீங்க. ஸோ பிரின்ஸிபல் போஸ்டிங் இல்லையா? ஸோ பிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலை. பட் ஆனால் ஆஸ் எ டீச்சராக உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மக்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. சப்ஜெக்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, பயாலஜி கேட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ்க்குமே வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அக்கௌண்டன்சிக்குமே வாண்டட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியிலையுமே பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணலை, சப்ஜெக்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் மட்டும் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஆர்டி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. பிஆர்டி டீச்சர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வாண்டட் இருக்குது அப்படின்னா, சேம் இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் அப்படின்னா டீச்சிங் போஸ்டிங் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்ப்பர் இருப்பாங்க, ஐஎம்எஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்டாஃப்லாம் வாண்டட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பிடி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஹிந்தி ஸ்டாஃப்மே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தமிழ் இல்லாமல் அலைட் சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தி இருக்கும், ஃப்ரெஞ்சு இருக்கும். ஸோ இது மாதிரி லாங்குவேஜஸ் நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது அப்படின்றதுனால ஹிந்தி டீச்சருமே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நான் இப்போ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், என்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, சிபிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நார்ம்ஸ், ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இப்போது சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸில் வச்சுருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் முன்னுரிமை வழங்கப்படும். ஆனால் ஃப்ரெஷர்ஸ்மே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்கள். நல்ல சம்பளம் வழங்கப்படும். ஃபஸ்ட்டு நோட்டே நான் என்ன சொன்னேன், இலவச உணவு, இலவச தங்கும் வசதி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ், ஃபேமிலியோடலாம் போய்ட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஹவுஸே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்ளை டீட்டெயில்ஸ் எப்படி விண்ணப்பிக்கணும், மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ரெஸ்யூம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் மோடில் கூட சென்ட் பண்ணலாம், சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற ஜாப் தான் நானும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அப்லோட் பண்ணுறேன், சரியா? தேங்க்யூ.